1500 வருடங்களுக்கு மேல பழமையான சிவன் சாய்ந்த நிலையிலே காட்சியளிக்கக்கூடிய காசிக்கு நிகராக புண்ணியதலம் கொண்ட திருப்புடை மருதூர் நாரமுநாதர் கோயில் எடுத்த படங்களை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருப்புடை மருதூர் நாரமுநாதர் கோயில் எடுத்த படங்களை பற்றி பார்க்கும்படி இந்த கோயிலுக்கு எப்படி வரணும், இந்த கோயிலோட சிறப்புகள் பற்றி பார்த்துட்டு அடுத்ததான் இங்கே எடுத்த படங்களை பற்றி பார்ப்போம். இந்த கோயிலுக்கு திருநெல்வேலியிலிருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 42 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். நீங்கள் எங்கே இருந்தாலும் வீரவநல்லூர் வந்துருங்க. வீரவநல்லூர்லேருந்து இந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய திருப்புடை மருதுக்கு மொத்தமாக ஒரு 6 கிலோமீட்டர் தான் வரும். தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் அமைஞ்சிக்கனால இந்த ஊரை சுற்றியுள்ள பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வயல்வெளிகளால் நிறைஞ்சிருக்கும். ஊரே பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். விஜயநகர பேரரசு காலத்தை சேர்ந்த சுவரோகங்கள் கூட இந்த கோயிலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோயிலோட 5 நிலை கோபுரத்தில் மரத்தாலே செதுக்கப்பட்ட ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்கான். மகாபாரத ராமாயணம் தொடங்கி அன்றாட மனித வாழ்க்கையோட நிகழ்வுகளை அப்போவே நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க. இந்த கோயிலோட கோபுர வாசல் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் இருக்கும். ஒரே நேர்கோட்டில் கோபுரம், கோபுர வாசல், அதுக்கப்புறம் முன்னாடி உள்ள கல் மண்டபம் தெரிந்த மாதிரி இருக்கும். புடை என்றால் சாய்வது என்று பொருள். தன் பக்தனுக்காக சிவன் செவி சாஞ்ச நிலையை காட்சியளிக்கிறனால தான் அந்த ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா திருப்புடை மருதூர் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. இந்தியாவில் மருத மரங்களை தலைமரமாக கொண்ட 3 முக்கிய கோயிலில் இந்த கோயிலோட பேர் கடை மருதூர்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த ஊரோட பேர்லையுமே பார்த்தீங்கன்னா திருப்புடை மருதூர் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கும். கோயிலுக்குள்ளே நுழைவுக்கு முன்னாடியே கோயிலுக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா மருத மரங்களில் நிறைய பறவைகள் இருந்துச்சு. இங்கே உள்ள பறவைகளை இங்கே உள்ள மக்களும் வனத்துறையும் சேர்ந்து பாதுகாக்காங்க. இங்கே கொக்கு நாரம் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பறவைகளுமே நிறையா வாழுதான். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். இந்த கோயிலோட சிறப்புகளை இந்த வீடியோட கடைசி சொல்கிறேன். இப்போ இங்கே எடுத்த படங்களை பற்றி மெயினாக பார்ப்போம். இங்கே உள்ள கோபுர வாசல் வித்தியாசமாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கனால சினிமா படம் எடுக்கிறவங்க மெயினாக அந்த கோபுர வாசல் தான் அதிகமாக காட்டுவாங்க. கோயிலுக்குள்ளே போய் பெரும்பாலும் படம் எடுக்க மாட்டாங்க. எடுத்த 1-2 படங்களுமே முன்னாடி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த கோயிலில் உள்ள பழமையான ஓவியங்களும் சிற்பங்களும் சேதப்பட்டுன்னு சொல்லி நிர்வாகம் அனுமதிக்க மாட்டாங்களாம். வெற்றி கொடிக்கட்டு படத்தில் பார்த்திபன் மற்றும் மீனா அவர்களுக்கு திருமணம் நடைபெற மாதிரி இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த கோயிலோட கோபுரத்தை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி இந்த கோயிலோட கோபுர வாசல் வழியாக தான் அவங்க வெளியில் போகிற மாதிரி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. வெற்றி கொடிக்கட்டு படத்தோட அடுத்த சீனில் இந்த கோயிலுக்கு உள்பக்கமே சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. வாழ்க்கையில் முன்னேறுங்க பற்றி பார்த்திபன் மற்றும் மீனா அவர்கள் சாமி கும்பிட்டுட்டே பேசிட்டு வருவாங்க. அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த கோயிலோட பழமையான கல் தூண்கள், பழமையான இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இந்த சீன்ஸை காட்டியிருப்பாங்க. நம்ம சந்தோஷத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போய் ராத்திரி பகல்னு பார்க்காம நீங்க உழைச்சு உயரணும். இந்த ஊரே உங்களை பாராட்டணும். உழைச்சு உயரணும். வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் மனோஜ் அவர்கள் தான் ஒரு பொண்ணை காதலிச்சதாகவும் அந்த பொண்ணு தன்னை ஏமாற்றிட்டு இப்போ வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணதுக்காண்டி பத்திரிகை கொடுத்துன்னு சொல்லுவார். ஹீரோனி அவர்கள் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக மனோஜ், குணால் மற்றும் மயில்சாமி அவர்களை கூட்டிகிட்டு போய் ஒரு கோயிலில் ஆனந்தராஜ் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் திருப்புடை மருதூர் நாரமுநாதர் கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த கோயிலோட உள்பக்கம் எடுத்த படங்களில் வருஷமெல்லாம் வசந்தம் படம் ஒன்று. நான் இவரை காதலிச்சது உண்மைதான். தான் பொண்ணோட கல்யாணம் நின்றதுனால ஆனந்தராஜ் அவர்கள் தான் கூட வந்தவங்களை கூட்டிட்டு இந்த கோயிலோட கோபுர வாசல் வழியாத்தான் வெளியில போற மாதிரி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. எனக்கு மகனும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல, உன் முகத்துல முடிக்கிறதே பாவம். தனுஷ் ஜெனிலா நடிப்புல வெளியான உத்தம புத்திரம் படத்துல பாக்கியராஜ் அவர்கள் தான் குடும்பத்தை கூட்டிட்டு சுவாமிஜியை பார்க்கறதுக்காக கார் மூலமா இந்த கோவில் கோபுர வாசல் வழியாத்தான் உள்ள வருவாங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் கோபுர வாசல் கோயிலுக்குள்ளே எடுத்த படங்கள் போக இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாமிரபரணி ஓடக்கூடிய படித்துறையிலுமே நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. நாரமுநாதர் கோயில் நுழைவாயில் முன்னாடி தான் பாக்கியராஜ் அவர்கள் ஜெனிலா கிட்டையும் அவங்க ஃபேமிலி கிட்டையும் தான் சுவாமிஜியை பார்த்துட்டு வரதாகவும் நீங்கள் பின்னாடி கூடிய படித்துறையில் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. சுந்தர்சி அவர்கள் இயக்கத்தில் வெளியான அரண்மனை போர் படத்தில் இந்த கோயிலோட கோபுர வாசலுக்கும் கோயில் நுழைவாளுக்கும் இடப்பட்ட பகுதியில் நிறைய பேர் சாமி ஆடிட்டு போகிற மாதிரியும் சில பேர் கையில் தீர்த்தக்கூடம் கொண்டு போகிற மாதிரியும் எடுத்திருப்பாங்க. இந்த சீன்ஸோட கடைசி கட்ட காட்சியில் இந்த கோயில் கோபுரத்துக்கு மேலே உள்ள கலசத்தை காட்டி அந்த சீன்ஸை முடிச்சிருப்பாங்க. சுந்தர்சி அவர்கள் நடிப்பில் வெளியான முரட்டுக்காலை படத்தில் இந்த படத்தோட டைட்டில் கார்டிலே இந்த கோபுரத்தை காட்டியிருப்பாங்க.
நாரமுநாதர் கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்கே அதிகமான காட்சி எடுக்கப்பட்ட படம்னா மொட்டுக்காலை படம் தான். இந்த படத்தோட ஓப்பனிங் சாங்லே இந்த கோயில் கோபுரவாசல் பக்கத்தில் தான் ஆடிட்டு இருக்க மாதிரி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. முரட்டுக்காலை படத்தில் இந்த கோயில் கோபுரவாசலுக்கும் கோயிலுக்கு முன்னாடி கூடிய இடங்கள்ல ஒரு ஃபைட் சீனுமே எடுத்திருப்பாங்க. அடுத்ததா தேவயானி அவர்கள் நடிப்பில் சன் டிவியில் ஒளிபரப்பான கோலங்கள் சீரியலோட டைட்டில் சாங்குமே இந்த கோயில் எடுத்திருப்பாங்க. இந்த கோயிலோட கோபுரவாசல் முன்னாடி தான் அவங்க டான்ஸ் பண்ற மாதிரி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அடுத்ததா நாரமுநாதர் கோயில் படித்துறையில் எடுத்த படங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படித்துறைக்கு போகிறதுக்கு இந்த கோயிலோட இடது வலது 2 பக்கத்தில் நீங்கள் எந்த பக்கமானாலும் போகலாம். அந்த போகும்போது பின்னாடி ஒரு நுழைவாயில் இருக்கும். அந்த வழியாக போனோம்னா நம்ம பின்னாடி படித்துறைக்கு போயிடலாம். படித்துறைக்கு வலது பக்கமாக ஒரு சின்ன மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்துக்குள்ளே பழைய ஒரு மருத மரத்தோட ஒரு மரத்துண்டு இருந்தது. 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மருதத்துண்டோட மருத மரத்தில் தான் மான வேட்டையாட போன பாண்டிய மன்னனுக்கு சிவன் ஜோதி மாதிரி காட்சி அளித்தார்னு சொல்லுவாங்க. சிவன் பாண்டிய மன்னனுக்கு காட்சி அளித்த மருத மரத்தினால இந்த மருத மரத்தை இங்கே வச்சுருக்காங்களா, இல்லை வேறு காரணத்தினால இந்த மருத மரத்தை இங்கே வச்சுருக்காங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் வீடியோக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விக்ரம் அவர்கள் நடிப்பில் வெளியான சாமி படத்தில் வில்லன் ஆற்றுல குளிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படித்துறையில் தான் எடுத்திருப்பாங்க. அது வேரோட பிடிக்கிட்டு ஆடத்தானே செய்யும். வில்லன் சொல்லக்கூடிய அண்ணாச்சி குளிச்சு முடிக்கும் போது சாமி படத்தில் விக்ரம் அவர்கள் அவர் பார்க்க வருவாங்க. அவர் பார்த்த பின்னாடி அவர் காரில் ஏறி போகிறதுக்காண்டி வரக்கூடிய சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படித்துறைக்கும் இந்த கோயிலுக்கும் இடப்பட்ட பகுதியில் ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் தான் எடுத்திருப்பாங்க. நான் மட்டும் பழைய அம்பாசிடர்ல போறேன்னு பாக்குறியா? காரை மாத்தினா நான் அரோகரான்னு ஜோசிகரன் சொல்லிட்டாங்கல்ல. இது நிறைய பேர் திருநெல்வேலி படித்துறைன்னு நினைப்பாங்க. ஆனால் திருநெல்வேலி உள்ள படித்துறை கிடையாது, இங்கே உள்ள படித்துறை தான். சுகன்யா அவர்களோட முதல் படமான புதுநெல்லு புதுநாத்து படத்தில் இருக்கக்கூடிய ஹே மறிக்கொழுந்து என்னம்மா கிருஷ்ணவேணி அப்படிங்கிற பாடலில் ஒரு சில காட்சிகளில் இங்கே உள்ள படித்துறையில் உள்ள மண்டபம் மேலே சூன்யா அவர்கள் நிற்கிற மாதிரியும் படித்துறையில் நடந்து போகிற மாதிரியும் சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. உத்தமபுத்திரன் படத்தில் ஜெனிலியா மட்டும் அவங்க கூட வந்த தனுஷ் ஃபேமிலி எல்லாருமே குளிக்கிற மாதிரி இந்த படித்துறையில் எடுத்திருப்பாங்க. கடைசியாக ஜெனிலியா அவர்களை வில்லன் கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த காட்சியில் எடுத்திருப்பாங்க. முரட்டுக்காலை படத்தில் சினேகா அவர்கள் ஒரு சின்ன பையன் கூட சேர்ந்து மீன் பிடிக்கிற மாதிரி காட்சி இந்த படித்துறையில் தான் எடுத்திருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து வில்லன் அவர்கள் கைகால் முகத்தை கழுவுக்காண்டி இந்த படித்துறையை பார்த்து வருவார். எனக்கு தெரிஞ்சு திருப்புடை மருதூர் கோயில் மற்றும் திருப்புடை மருதூர் கோயில் பின்னாடி கூடிய படித்துறை எடுத்த படங்களை பற்றி சொல்லிட்டேன். நான் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருந்தா வீடியோக்கெல்லாம் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். திருப்புடை மருதூர் நாரமுநாதர் கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லையாங்கிறத வீடியோக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் திருப்புடை மருதூர் நாரமுநாதர் கோயில் பற்றி ஏதாவது தவறான கருத்துக்களோ வரலாறோ சொல்லியிருந்தால் மறக்காமல் வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள்.